ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தக்காளி சட்னி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா செவந்துருச்சு பாருங்கள். அதோட காய்ந்த மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. சட்னிக்கு தேவையான உப்பை இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். சட்னிக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி நறுக்கி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜாரில் மாற்றி இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சுட சுட தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மை ஃபேவரட் சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.